யாருங்க இப்படி வேலை பார்த்தது? கார் சென்ஸ்ல தான் பண்ணுது. கார் சென்ஸ்ல நம்ம இப்படி பண்ண மாட்டோம்ல. கார் சென்ஸ்ல தான் பண்ணது. நான் வீடியோ கூட போட்டுப்பேன். மேபி நீங்க பாத்துக்க மாட்டீங்க நினைக்கிறேன். வீடியோ ப்ரூஃபே இருக்குது. நம்ம அங்கதான் பண்ணது. பெயிண்டிங் பண்றவங்க எப்படிங்க கோடு போடுவாங்க? இல்ல பிரதர், பெயிண்ட் ஜாப் தான் அங்க பண்ணது. நீங்க எதை சொல்றீங்க? பெயிண்டிங் நல்லா இருக்கு. நானும் நன்னோட்ல இந்த மாதிரி கோடு இருக்கு. எதை பத்தி பேசுறேன்? அது நாங்க தான் போட்டது. பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. அதனாலதானே வந்திருக்கோம். ஃபுல் ஸ்கிராட்ச் இருக்குது. நம்ம மூஞ்சிய பார்த்தா மூஞ்சி தெரியுது போல ஃபுல்லா கோடிங்க தான் தெரியுது. சோ அதனாலதான் இந்த ஸ்கிராச்சஸ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த துடைக்கும் போது வர தொடச்சி ரவுண்ட்ல கோடு தெரியுது. So இது எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு வண்டி பாக்கிறதுக்கு பளிச்சுன்னா ஒரு பிரீமியம் கிளாஸ் லுக்லயும் வரணும். பண்ணிடலாங்க. உங்க காருக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நல்ல ஒரு பெயிண்ட் கரெக்ஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு செராமிக் கோட்டிங் போடலாம். செராமிக் கோட்டிங் பண்றோம்னா அப்படியே இந்த கார் வந்து அந்த ஒரு நியூ லுக் நம்ம கொண்டு வர முடியும். இந்த ஸ்கிராட்ச் மேல இருந்துட்டு இந்த ரவுண்ட் மார்க்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணி கொடுத்துடலாங்க. வண்டி பாக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி ஷோரூம் கண்டிஷன் வந்துடும். மொச்ச மாதிரி பாருங்களேன், பிரமாதமா இருக்கு. 2 days later. ஹலோ சார், குட் ஈவினிங். வாங்க. கார் கம்ப்ளீட்லி ரெடிங்க. போய் பாப்போங்களா? அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஸோ கைஸ், சீரியஸ்லி நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்னோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த அளவுக்கு. ஸோ ஒரு பயங்கரமான ஸ்மூத் ஃபீல். ஸோ பிஃபோர் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய அந்த ரோலிங் சர்க்கிள் இருந்தது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஸ்கிராச்சஸ் இருந்தது. கம்ப்ளீட்டா தெரியல. இனிமே அந்த கிளீனை தொடச்சாதான் உண்டு நினைக்கிறேன். இப்போ இந்த கார்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 levels ஆஃப் பெயிண்ட் கரெக்ஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல செராமிக் கோட்டிங் பண்ணிருக்கோம். சோ இந்த செராமிக் கோட்டிங்கோட பிரைமரி பர்பஸ் கார் பெயிண்ட் டல் ஆகாம இட் வில் ப்ரொடெக்ட். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஹோம் மெயின்டெனன்ஸும் ஈஸியா இருக்கும். ஓகேங்க சார், இந்த செராமிக் கோட்டிங் எவ்வளவு டேஸ்க்கு நம்மளுக்கு வந்து தாங்கும்? அகைன் நாங்க எப்ப பண்ணணும்னா பண்ணலாம்? இப்போ நம்ம இந்த கார்ல பண்ணிருக்கிறது 3 years செராமிக் கோட்டிங். உங்க சைட் மெயின்டெனன்ஸும் நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரொம்ப மோசமா இருக்கும் போது இங்க நீங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ கைஸ், உங்கள் காரில் இருக்க ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பழைய காரை புதுசாக ஷைனாக மின்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக கார் சென்ஸ் அண்ட் ஆல்பின் கார் ஸ்டுடியோவுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட லொக்கேஷன் சென்னை ஆரியபுரமில் இருக்குது. இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பக்கான அட்ரஸ் எல்லாமே டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க.